அதிமுகவின் கோட்டையாக இருந்து வரும் ஆர்கே நகர் தொகுதியில் இதுவரையில் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்கள் மற்றும் இனி நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்தும் இந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் குறித்தும் தொகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் பார்ப்போம். புரட்சி தலைவி அம்மா வெற்றியோடு இந்த வீராணம் திட்டத்தின் மூலமாக முக்கிய வாழ்க்கையின் ஜீவாதார பிரச்சனையான இந்த தண்ணீர் பிரச்சனையை புரட்சி தலைவி அம்மா தீர்த்து வச்சாங்க. இன்னும் பல்வேறு நல்ல திட்டங்களை புரட்சி தலைவி அம்மா ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கொருக்குப்பேட்டிலேருந்து இங்கேருந்து கொருக்குப்பேட்டைக்கு போனோன்னா பஸ்ஸே கிடையாது. வைத்தியநாதன் பிரிட்ஜி கட்டி இன்றைக்கி பஸ்ஸு உள்ளவே அது உள்ளேயே போகிற மாதிரி பஸ்ஸு ஏரியா உள்ளேயே மினி பஸ்லாம் விட்டுருக்காங்க. மக்களுக்கு இது ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் சென்னையிலேயே முழுக்க குடிசை பகுதியாக நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பகுதி இன்றைக்கி ஆர்கே நகர் மட்டும்தான். நீங்கள் மற்ற எல்லா இடங்களையும் பார்த்தா மத்திய தர வர்க்கம் இருக்கும், அப்பர் கிளாஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், வர்த்தக தலங்கள் இருக்கும். இந்த தொகுதியை முழுக்க 80% பகுதிகள் என்பது குடிசை பகுதிகள் தான். தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆர்கே நகருடைய அடிப்படையான போக்குவரத்து பிரச்சனையாக இருக்கக்கூடிய கொருக்குப்பேட்டை மேம்பாலம் என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த கொருக்குப்பேட்டை மேம்பாலம் என்பது நீங்கள் ஒரு சாதாரணமாக அது இல்லை. ஒரு மேம்பாலம் என்பது என்னென்னா அந்த கொருக்குப்பேட்டை என்ற அந்த பகுதியை சென்னை நகரத்தோடு இணைப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு இணைப்பு பாலம் தான் அந்த கொருக்குப்பேட்டை மேம்பாலம். ஏன்னா 3 பக்கம் ரயில்வே தண்டவாளங்களாலும் ஒரு பக்கம் அந்த கேப்டன் கால்வாயாலும் சூழப்பட்ட ஒரு தீவு மாதிரியான அந்த பகுதி 12 கோடி ரூபாய்க்கு கொருக்குப்பேட்டை மேம்பாலம் அப்படின்னு சொல்லி இதை அறிவித்தாங்க. கொருக்குப்பேட்டை மேம்பாலத்தை அறிவிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் இது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் ஆகுது, 14 வருஷத்துக்கு மேலே. இந்த 14 வருஷத்தில் என்னென்னு சொன்னால் வழக்குகளுக்காக மட்டுமே இழுக்கப்பட்டிருக்கு. ஆக என்னன்னு சொன்னால் ஒரு நிர்வாக திறனற்ற அரசாகத்தான் இந்த மாநகராட்சியாகத்தான் இந்த ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்குது. சுற்றுச்சூழலியலார் சென்னை முழுவதும் ஆராய்ச்சி செய்து வட சென்னையை போன்று சுற்றுச்சூழல் கெட்ட இடம் தமிழகத்தில் வேறு எங்குமே இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். பகலிலேயே கண்ணு தெரியாத நிலையில் வண்டி ஓட்டி செல்லுகின்றவர்கள், நடக்கின்றவர்கள் கண்ணு தெரியாத நிலையிலே இருக்கிறது. வாகனங்கள் மிக எடை மிகுந்த கண்டெய்னர்களை ஏற்றி கொண்டு செல்லுவதால் தெருக்களில் அங்கங்கே கால்வாய்கள் உடைந்து, டிரைனேஜ் உடைந்து, அங்கங்கே சாக்கடை நிறைந்து போக்குவரத்திற்கு மிக இடைஞ்சலாக இருக்கிறது. இதனை தவிர்ப்பதற்கு பெரிய வாகனங்கள், ட்ரெய்லர்ஸ், லாரிஸ், சென்னை துறைமுகத்தில் இருந்து வருகின்ற இந்த வண்டிகளை கட்டுப்படுத்தவும் இல்லது கண்டெய்னர்களை அடுக்கி வைக்கின்ற இடத்தை வேறொரு இடத்தில் மாற்றி வைப்பதினால்தான் இதை பூர்த்தி செய்ய முடியும். அரசு இதற்கு போதுமான அளவில் அக்கறை செலுத்தி இந்த வாகனங்களை கட்டுப்படுத்துவது மிக முக்கியமான ஒன்று. இந்த குழாயில் தண்ணி சரியா வரமாட்டேன், தண்ணி அடிச்சா அழுக்கா வருது. எங்களுக்கு ரோட்டு குழவாடு ஊர் உள்ள எங்களுக்கு 4 வீட்டுக்கு 5 வீட்டுக்கு ஒரு குழா போட்டா போதும்பா. ரோட்டில் தண்ணி வரலாம் கூட பரவாயில்ல, டாங்கி தண்ணி வரலாம் கூட பரவாயில்ல. ஊர் உள்ள 4 வீட்டுக்கு 5 வீட்டுக்கு ஒரு குழா போட்டா போதும். அந்த ஏரியாங்கெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆனால் எங்கள் ஏரியாவில் குழாய் இல்லை. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஜனங்க. தண்ணி சரியாக வர்றதில்லை, ஒரே காவாக நாத்தடிக்குது. ஒன்று ஒரு நாளைக்கு எங்களுக்கு டேங்கி வருது, அந்த தண்ணி எங்களுக்கு பத்தலை. அப்போ சொன்னாங்க வீட்டுக்கு ஒரு குழா உங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கு சிலம்போட்டுக்காரங்களுக்கெல்லாம் நான் குழா போட்டு தரேன்னு சொன்னாங்க. இது வரலையும் அந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இப்போ கேட்டாக்கா அதெல்லாம் முடியாது, இந்த லைனில் போகிற மாதிரி தான் உங்களுக்கு குழா அப்படின்னு பைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும்? பொதுமக்கள் நாங்கள் பாதிக்கப்படுறோம்.